அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் இப்போது 7ஆம் வகுப்பில் வந்துட்டு முதல் பருவத்தில் நம்ம இயல் 1, 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இயல் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இயல் 3 நாடு அதை நாடு. ஓகேங்களா? ஸோ இந்த தலைப்பில் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது கற்றலின் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்று பாடலின் மையக்கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியுடன் வாய்விட்டு படித்தல், கதைப்பாடல் பகுதியை படித்து நயங்களை அறிதல், நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கிய ஆளுமைகள் குறித்த தகவல்களை பாடப்பகுதி வழி புரிந்து கொள்ளுதல், சொற்கள் மற்றும் தொடர்களில் பயின்று வரும் வினைமுற்றுகளை அறிந்து பயன்படுத்துதல். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புலி தங்கிய குகை. ஓகேங்களா? ஸோ தமிழர்கள் பழங்கால முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளில் ஒன்றாக கருதினர். கல்வியறிவும் கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவரின் கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். ஸோ ஒரு புறநானூற்றுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க இதை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பெண் புலவர். ஸோ கவிநடை உரை கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய கவிநடை உரை: எம் சிறுகுடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே, அவன் இருக்கும் இடம் யானறியேன். புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்கு உள்ளது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அவங்க வீட்டுடைய தூணை பற்றி ஒரு பெண் வந்துட்டு நின்றுட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உன்னுடைய மகன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி இந்த சாங் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாடலில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே அப்படின்னு சொல்லி வினகின்ற பெண்ணே, அவன் இருக்கும் இடம் வந்து எனக்கு தெரியல, அவன் எங்கே இருக்கான்றது எனக்கு தெரியாது. புலி தங்கி சென்ற குகை போல் அவனை பெற்ற வயிறு இங்கே இருக்குது, ஆனால் வந்துட்டு அவன் ஒரு வேளை போர்க்களத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லும் பொருளும்ல சிற்றில் அப்படின்னா, சிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, சிற்றில் நற்றூன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. ஓகேயா? சிறு வீட்டில் இருக்கிற ஒரு தூண். ஓகேங்களா? அதான் சிற்றில் நற்றூன். ஓகே. கல் அலை அப்படிங்கிறது கற்குகை. அலைன்னு வந்துச்சு இல்லையா, கல் அலை போல் அப்படின்னு வந்ததில்ல. ஸோ அந்த கலைங்கிறது கற்குகை. ஓகேயா? ஸோ இந்த கல் அலை போல், அதாவது புலி தங்கிய கற்குகை போல் அவங்களுடைய வயிறு. ஓகேயா? ஸோ அந்த அவ்வளோ வீரம் பொருந்திய தன்னுடைய மகனை வந்து பெற்றெடுத்த வயிறு வந்துட்டு இங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யாண்டு அப்படிங்கிறது எங்கே, யாண்டு உளனோ அப்படின்னு வந்து இல்லையா, எங்கே அப்படிங்கிறது தெரியல, எங்கே இருக்கான் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. ஓகேயா? பெற்றெடுத்த வயிறு தான் ஈன்ற வயிறு. ஸோ பாடலின் பொருள்: சால்வுடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டில் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். ஓகேயா? ஸோ அவன் பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, ஆனால் அவன் இங்கே இல்லை, அவன் ஒருவேளை போர்க்களத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. நூல்வெளி: காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க சங்ககால பெண்பாற் புலவர்களுள் ஒருவர். ஓகேயா? காவற்பெண்டுங்கிறவங்க சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். ஓகேயா? ஸோ அது நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி அவர்களுடைய செவிலித்தாயாக இந்த காவற்பெண்டுங்கிறவங்க இருந்திருக்கிறாங்க.
கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஓகேயா. ஸோ இவங்க வந்துட்டு கல்வியில் தேர்ச்சி பெற்றவர், கவிப்பாடும் ஆற்றல் மிக்கவர். ஓகேயா. சங்ககால மக்களுடைய வீரத்தை வந்து கருப்பொருளாக கொண்டு பாடலை வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் தான் இந்த புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா. ஸோ இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூல் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த நூலில் புறநானூற்றில் உள்ள 86வது பாடல் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பண்டைய கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு தான் இல்லையா. ஸோ அதில் ஒரு பாடல் 86வது பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா வீரத்தை பற்றி சொல்லுது. ஓகே. ஒரு மகனுடைய வீரத்தை பற்றி இது சொல்லுது. ஸோ புக் பேக் கொஸ்டின், யாண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், என்ன சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாண்டு அப்படின்னு யாண்டு உளனோ அப்படின்னா எங்கே இருக்கான் அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ எங்கு. ஓகே. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு ப்ளஸ் உளனோ. கல் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை. ஓகேயா. கற்குகை, அலைனா குகை. ஓகேங்களா. ஸோ கல்லலை. ஓகே. நெக்ஸ்ட்டு பாஞ்சை வளம் அப்படின்ட்டு பாஞ்சாலங்குறிச்சி பற்றின வளத்தை பற்றி பாடுற ஒரு பாடல். அங்கே உள்ள வளங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிற ஒரு பாடலாக தான் இது இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். அது சமூகத்தை பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை ஆட்சி செஞ்ச ஊர் தான் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி. அங்கே உள்ள அந்த வளத்தை பற்றின பாடல் தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. சுத்த வீரசூரன் கட்டபொம்முத்துறை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம், வீட்டுலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளோ மதிலோடைகளாம், பூட்டுங் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தனச் சோலையும், அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும், வாரணச்சாலை ஒருபுறமாம், பரிவளரும் சாலை ஒருபுறமாம், தோரண மேடை ஒருபுறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர்புறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும், கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. ஓகே. சொல்லும் பொருளும் சூரன் வீரன். ஓகே. சூரன் அப்படின்னா வீரன், சூராதி சூரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சூரன்னா வீரன். பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி, ஜாஸ்தி அப்படி சொல்லுவோம் இல்லையா, மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. ஓகேயா. வாரணம். ஓகேயா. வானரம் கிடையாது, வாரணம் அப்படின்னா யானை. வாரணம் அப்படின்னா யானை. ஓகேயா. பரி அப்படின்னா குதிரை. சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. ஓகேயா. ஸோ பாடலின் பொருள், குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன். அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம்
மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்த வகையாகவும் இருக்கும். ஸோ அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, குறையில்லாத வீரன், அதாவது கட்டபொம்மன் வந்து அவ்வளோ பெரிய வீரன். ஓகேயா, ஸோ குறையில்லாத எந்த ஒரு குறையுமே இல்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியோடைய வளங்களை வந்துட்டு கூறுறாங்க, சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுக்களாக கோட்டை வந்துட்டு பல சுற்றுக்களாக இருக்குமா. ஓகேயா, அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். ஓகே, எல்லாமே வந்துட்டு மதில்களால் சூழப்பட்டவையாக, பாஞ்சாலங்குறிச்சி முழுதுமே வந்துட்டு மதில்களால் சூழப்பட்டவையாகவும் வலிமையாகவும் கட்டப்பட்டிருக்கும். ஓகேயா, ஸோ இந்த கோட்டைகள்லாம் வந்து ரொம்ப வலிமையாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். ஓகே, ஸோ வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீடுகள் எல்லாமே வந்துட்டு மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகள் தான் இருக்குமா. ஓகே, ஸோ வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். வீட்டு கதவுகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக அழகாகவும் இருக்கும், நேர்த்தியான அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம், அந்த வீடுகள் வந்து செல்வம் நிறைந்த வீடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். ஓகே, அந்த அரண்மனை வாயில் வந்துட்டு முறைப்படி அழகாக அலங்காரப்படுத்தப்பட்டிருக்குமா, அழகுபடுத்தப்பட்டு அலங்காரப்படுத்தப்பட்டு இருக்கும். ஸோ அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தனமரச் சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். புதுமையான தெரு வீதிகளும், அந்த வீதிகள்லாம் புதுமையானதாக இருக்கும். பெரும் பரப்பில் அமைந்த கடைகள், பெரும் பரப்பில் பெரிய கடைகள்லாம் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சோலைகளும் சந்தனமரச் சோலைகள், பூஞ்சோலை சந்தனமரச் சோலை, ஆறுகள் நெல் வயல்கள் பாக்குத்தோப்புகள். ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த நாட்டிற்கு அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். ஓகே, யானை தங்கியிருக்கிற கூடம். ஓகே, யானை கூடம் இருக்குமா. குதிரை தங்கியிருக்கிற கொட்டில். ஓகே, ஸோ குதிரை கொட்டில் இது வந்துட்டு ஒரு புறம் இருக்குமா. ஓகே, யானையும் குதிரையும் ஒரு புறம் தங்கியிருக்கிற இடம் ஒரு புறம் இருக்குது. தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். ஓகே, ஸோ சோலை குயில்கள் வந்துட்டு கூவும், சோலையில் இருக்கிற குயில்கள் வந்துட்டு கூவும். மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் வந்து வேட்டை நாயை துரத்துமா. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வீரம் பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். பசுவும் புலியும் ஒரே நீர்நிலையில் நின்று தண்ணி குடிக்குமா, பால் போன்ற அந்த தண்ணீரை வந்துட்டு குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, அங்கே உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழ்ந்த விந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. அவரோட பேரை சொன்னால் வந்துட்டு கறந்து வச்ச பாலை கூட வந்துட்டு காகம் குடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கம்மா தேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள். அதாவது சக்கம்மா தேவின்னு கொடுத்துருக்காங்க. ஜக்கம்மா தேவி வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நூல்வெளி. கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானமா மாலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேயா. ஸோ கட்டபொம்மன்
கிருஷ்ணனுடைய கதைப்பாடல்கள் வந்து பல வடிவங்களில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை வந்துட்டு பலரால் நிறைய பேர் வந்து அதை பதிப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பாடப்பகுதி வானமா மாலை அவர்கள் வந்துட்டு தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல்ங்கிறத தான் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மு பாடலில் வந்துட்டு இந்த நூலில் எடுத்திருக்காங்க. அதை தொகுத்தது வந்துட்டு வானமா மாலைங்கிறவர் தான் வந்து இந்த பாடல்கள் வந்து கதைப்பாடலை வந்து தொகுத்திருப்பார். ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை வந்து தொகுத்தவர் வானமா மாலை. புக் பேக் கொஸ்டின். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம், ஓகே, வாரணம் அசைந்து வந்தது. வாரணம்னா என்னன்னு பார்த்தோம், யானைன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ வாரணம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிவிடும். நாயை வந்துட்டு எது விரட்டுதுன்னு பார்த்தோம், முயல் தான் வந்து நாயை விரட்டுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதான் ஆன்சர், முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது. மெத்தை வீடுன்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த வீடை பார்த்தோம், நம்ம மாடி வீடை பற்றி தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ மெத்தை வீடுன்னு அவங்க குறிப்பிட்டது வந்து மாடி வீடுகள் தான் நம்ம பார்த்தோம். பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூட்டும் ப்ளஸ் கதவுகள். ஸோ நெக்ஸ்ட்டு தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் ப்ளஸ் மேடை. ஓகே, அதுதான் ஆன்சர், தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஓகே, தான் ஆன்சர். ஓகே, வாசல் இல் ப்ளஸ் லவா மாறிடும், அப்புறம் ஒரு ல. ஓகே, வாசல் அலங்காரம். ஓகே, வாசல் அலங்காரம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஓகே, இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போது லாஸ்ட்டாக நடந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் வந்துட்டு வந்திருந்தது. ஸோ பொறுத்துக. பொக்கிஷம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க, பொக்கிஷம்னு எதை சொன்னாங்க, மீனிங் பார்த்தோம் இல்லையா, சொல்லும் பொருளும்ல பார்த்தோம் இல்லையா. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி சாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சாஸ்தி அப்படின்னா என்னது, மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா விஸ்தாரமான கடைகள் இருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, பெரும் பரப்பில் உள்ள கடைகள். விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. ஓகே, சிங்காரம் அழகு. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 3 தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகே, ஸோ நம்ம முத்துராமலிங்க தேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் உரையை பற்றி காண்போம். ஓகே, அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒருத்தர் ஒரு இதில் வந்துட்டு ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க இல்லையா நாட்டுக்கு. ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். ஓகே, ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு மக்கள் தொண்டு, அதாவது தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அப்படி ஒரு நினச்சி அவர் வந்துட்டு மக்கள் தொண்டு செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உண்மையை மறைக்காமல் வெளியிடுதல் தனி துணிச்சல் பெற்றவர். என்ன தோணுதோ அதை வந்துட்டு அவர் பேசிடுவார். சுத்த தியாகின்னு தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இவரை வந்து தந்தை பெரியார் அவர்கள் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. இவருடைய இளமை காலம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ முத்துராமலிங்க தேவர் கிபி 1008, ஓகே, 1908 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு 1908ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள், அக்டோபர் திங்கள்ங்கிறது மாதம். ஓகே, திங்கள்ங்கிறது மாதம், அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள், அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டில் வந்து அவர் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். ஓகே, ஸோ அவங்க அப்பா அம்மாவுடைய பேர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் அப்படிங்கிறது தான்.
ஸோ இவர் இளமையிலேயே அன்னையை இழந்துட்டார். ஓகே, ஸோ அவங்க அன்னையை இழந்துட்டார். ஸோ அதனால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். ஸோ முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். ஓகேயா, ஸோ முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியில் எங்கே படிச்சிருக்காரு? கமுதியில். ஓகேயா, உயர்நிலை கல்வியை வந்து மதுரை பசுமலை பள்ளியில், ஓகேயா, மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலையும் பயின்றிருக்காரு. ஓகேயா, தொடக்க கல்வி கமுதியில், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலையும் ராமநாதபுரத்திலையும் படிச்சிருக்காரு. ஓகேயா, ஸோ படிச்சுட்டு இருக்கும் பொழுதே ராமநாதபுரத்தில் பிளேக் நோய் பரவி இருக்கு. ஸோ அதனால் என்ன இருக்குது, அவரோட படிப்பு பாதியிலே நின்றுருக்கு. அப்புறம் அவர் நிறைய நூல்கள்லாம் படித்து அவருடைய அறிவை வந்துட்டு வளர்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றலுடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். ஓகேயா, ஸோ இவருக்கு வந்துட்டு அதாவது தமிழ், ஆங்கிலம் ரெண்டு மொழியிலையுமே ஒரு புலமை பெற்றிருக்காரு. அது ரெண்டுலேயுமே வந்துட்டு நல்ல ஒரு சொற்பொழிவாற்ற திறமையும் அவருக்கு இருந்திருக்கு. அப்புறம் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம், ஸோ இந்த மாதிரியான பல துறைகள்லையும் ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காரு. ஓகே, முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு இளமையிலேயே அரசியலில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு அவரை பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். ஓகேயா, முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றிருக்கார். ஓகேயா, ஸோ இவர் பேச்சை வந்துட்டு மக்கள் வந்துட்டு இவருடைய பேச்சை கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஆங்கில அரசுக்கு எதிராக வீறு கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ வீறு கொண்டு எழுந்து அவங்கள வந்துட்டு அச்சப்பட வச்சுட்டாங்க. ஆங்கில அரசு அச்சப்பட வச்சதுனால அவரை வந்துட்டு பல முறை வந்துட்டு அவரை ஆங்கில அரசு கைது செய்திருக்கு. ஓகேயா, ஸோ வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து யாருக்கு போட்டிருப்பாங்கன்னா பாலகங்காதர திலகருக்கு வந்து போட்டிருப்பாங்க. தென்னாட்டில் அவரை போல் யாருக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு போட்டாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்கா அவர்கள் வந்துட்டு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காரு. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினவர் திருவிக்கா அவர்கள். ஓகேங்களா, ஸோ சுத்த தியாகின்னு சொன்னது யார்? பெரியார் அவர்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்ததாக திருவிக்கா அவர்கள் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டியிருக்காங்க. அடுத்தது நேதாஜியுடன் தொடர்பு. வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். ஓகே, ஸோ வங்கசிங்கம் அப்படின்னு போற்றப்பட்டவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு முத்துராமலிங்க தேவர். ஸோ அவரை தமது அரசியல் குருவாகவும் இவர் ஏற்றுட்டு இருந்திருக்காரு. இவருடைய அதாவது முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏற்று 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால் நிறைய ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விடுதலைக்கு அப்புறமா நேதாஜிங்கிற பெயரில் ஒரு வார இதழையும் நடத்தியிருக்காரு. அடுத்ததாக பேச்சாற்றல். தெரிந்து தெளிவோம்ல
பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவர் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள், அவர் பிறந்ததும் அக்டோபர் 30 அன்னைக்கு தான், இறந்ததும் அக்டோபர் 30 அன்னைக்கு தான். ஓகேங்களா, ஸோ அந்த டேட்டில் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. சரியா, தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, நாடாளுமன்ற வளாகத்திலையும் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்துட்டு சிலை வச்சுருக்காங்க. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வரலாம். இப்போ பேச்சாற்றல், அவருடைய பேச்சாற்றல் பற்றி பார்க்கலாம். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். ஓகே, ஸோ அவருடைய பேச்சாற்றலால் எல்லாரையுமே வந்துட்டு கவர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாயல்குடிங்கிற இடத்துல விவேகானந்தின் பெருமை அப்படிங்கிறத அவர் அந்த தலைப்பில் அவர் 3 மணி நேரம் வந்துட்டு உரையாற்றி இருக்காரு. ஓகே, ஸோ அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்திருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு பேச்சு, இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவர் தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி, அவரை பார்க்கும் பொழுதே தென்னாட்டு சிங்கம் இவர் தான் என்று தேவரை சொல்கிறார்களே அப்படின்னு நினச்சேன். ஸோ அவர் தோற்றத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது, அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் பழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். ஸோ இவரை பார்த்த உடனே தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பேசிய தொடங்கியதுமே வந்துட்டு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதட்டிலிருந்து அல்ல அப்படிங்கிறது. உள்ளத்தால் இதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை அப்படியே மறைக்காமல் பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் வந்துட்டு பாராட்டியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. ஓகேங்களா, ஸோ இவர் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் அவர் போன்ற மேதைகள் வந்துட்டு பேசினாங்க இல்லையா, பேசிய பேச்சை போல இருந்ததா வட இந்திய இதழ்கள் வந்துட்டு பாராட்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளையும் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்பொழுது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். ஓகேங்களா, ஸோ மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டார். அப்போ லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த KTK தங்கமணி அப்படிங்கிறவர்
இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்காரு. 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 1937 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்ததாக 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது 1952, 57 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் 2லேயுமே வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேங்களா. போட்டிட்டு 1962 அவரால் உடல்நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய முடியல. ஆனாலும் அவர் வெற்றி அடைந்திருக்காரு, தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் குற்றப்பரம்பரை சட்டம். ஓகே. ஸோ பிறப்பாலேயே ஒருவர் குற்றவாளியாக கருதுகிற சட்டம் தான் அது. ஸோ அந்த சட்டத்தை நீக்கிறதுக்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருக்காரு. 1934 மே 12, 13 ஆகிய தேதி கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் 1934 மே 12, 13 தேதியில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவரது தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 சூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்களை இருவரை அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். ஓகே. ஸோ அப்போ அந்த காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சாரார் போகிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை எதிர்த்து 1939 சூலை திங்கள் 8ஆம் நாள் ஜூலை மாதம் 8ஆம் நாள் அன்னைக்கு மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதை எதிர்த்து அர்ச்சகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆலய பணியை புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தேவர் திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் 2 பேரை வரவழைச்சு அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவங்க புறக்கணிச்சிருந்தோம் 2 பேரை வரவழைச்சி திருச்சுழியிலிருந்து வரவழைச்சி அந்த வேலையை பண்ண வச்சுருக்காரு. ஸோ ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறவும் செய்திருக்காரு அப்படின்றாங்க. தெரிந்து கொள்வோம்ல முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். ஓகே. ஸோ என்னென்ன சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்றாங்க. ஓகே. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார், திருவிகா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அவர்கள் பாராட்டிய பெயர் அந்த சிறப்பு பெயர். அடுத்தது வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ 1 2 3 4 5 5 பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் விவசாயிகள் தோழர். ஸோ ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். ஸோ ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. ஓகே. ஜமீன் விவசாயிகள் சங்கம். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். யார் உழுறாங்களோ அவங்களுக்கு தான் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு சொந்தமாக இருந்த 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. ஸோ அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார்.
அடுத்ததாக கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். ஸோ கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கமுதி வியாபாரிகள்கிட்டருந்து உற்பத்தி பொருட்களை வியாபாரிகள் வந்து குறைந்த விலையில் வாங்கியிருக்கிறாங்க. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான விலை வந்துட்டு கிடைக்க செஞ்சுருக்காரு. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை இதை வந்துட்டு உருவாக்குனவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலாளர் தலைவர் 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என போராடினார். ஓகேங்களா. 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்த தேவர் வந்துட்டு திகழ்ந்திருக்கார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செஞ்ச தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்காக 7 மாதங்கள் அவர் சிறை தண்டனையும் பெற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ உழவர்களை நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாட்டையும் ஒன்றையும் நடத்தியிருக்காரு. பெண் தொழிலாளர்களுக்கு வந்துட்டு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடைய விடுப்பு வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு புக்கை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக தெரிந்து தெளிவோம்ல பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. ஓகேங்களா. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. தன் வாழ்நாளில் 1/5 சிறையில் கழித்த தியாகச்செம்மல் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட அலிப்பூர், அமராவதி, தாமோ, கொல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருக்கார். ஓகே. ஸோ இத்தனை ஜெயிலையும் மாற்றி வச்சுட்டு இருந்திருக்காங்க. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர். 1936, 1955 ஆண்டுகளில் 2 முறை பர்மா போயிட்டுருக்காரு. ஓகேங்களா. ஸோ பர்மாவில் புத்த பிட்சுகளுக்கு வந்துட்டு புத்த பிட்சுகளில் பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். அவங்களுடைய கூந்தலை வந்துட்டு நடைபாதையில் விரித்து அவங்கள வந்துட்டு வரவேற்கிறது வழக்கமாக. ஓகேங்களா. ஸோ தேவர் பர்மா சென்றிருந்தபோது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன் வந்திருக்காங்க. இது பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துகிற செயல் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு மறுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ நாடு போற்றும் நன்மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழிவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக இவர் வந்துட்டு இருந்திருக்காரு, விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ திருமணம் செஞ்சுக்காமையே பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செஞ்சுக்காமையே அவருடைய வாழ்நாளை வந்து தியாகம் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. ஸோ தியாக வாழ்வு வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார். ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் தான் இறந்ததும் அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் தான். ஸோ அவர் அவ்வளோ செல்வ செழிப்பில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ அவர் நினச்சிருந்தா தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அவர் சுயநலமாக இருந்திருக்கலாம். ஆனால் மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவும் அவர் வந்துட்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவருடைய லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ புக் பேக் கொஸ்டினில் முத்துராமலிங்க தேவர் முதன்முதலில் உரையாற்றிய இடம் முதல்ல எங்கே உரையாற்றியிருப்பார்? விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் சாயல்குடியில் தான் வந்துட்டு உரையாற்றியிருப்பார் இல்லையா. ஸோ முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் விடுதலைக்கு அப்புறமா நேதாஜிங்கிற வார இதழ் தான் நடத்தியிருந்தார் இல்லையா. ஸோ நேதாஜிங்கிறது தான் பேர். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? வந்துட்டு தேசியம் காத்த செம்மல்னு பாராட்டியிருப்பாங்க. இடையிலே 2 டைம்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். திருவிக அவர்களால் பாராட்டப்பட்டிருப்பார். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி திருவிக அவர்களால் பாராட்டப்பட்டிருப்பார். ஓகே, கப்பலோட்டிய தமிழர். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் கப்பலோட்டிய தமிழர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா. ஸோ தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். ஓகேங்களா. ஸோ அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாத்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படர்ந்தன. அக்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலேயே கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வ.உ. சிதம்பரனார் பற்றி ஒரு படமே வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா. தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக நீயே முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. பாரிருந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்குடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீனக்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியர் கப்பல் என்றோ இங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? வெளியில் வந்ததுக்கப்புறமா தூத்துக்குடி துறைமுகத்தில் அவர் வந்து உலா வராரு. ஓகேங்களா. ஸோ ஒரு மணற்பரப்பில் அவர் வந்துட்டு போய் நின்றுட்டு என்ன பேசியிருந்தார் அப்படின்னா என்ன பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு லெசனாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ ஒரு கப்பலையே வாங்கி அந்த துறைமுகத்தில் விட்டவர் அது இல்லை, அப்புறம் சிறை தண்டனை இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையும் பெற்று வெளியில் வந்தவருக்கு வந்துட்டு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபீல் பண்ணி அவர் பேசியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி தான் பேசுகிறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த துறைமுகத்தில் இந்த பாரிருந்த கொற்கை துறைமுகத்தில் வந்துட்டு பாண்டியனுடைய மீனக்கொடி தான் உயர்ந்து பறந்தது, அது வந்துட்டு இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. முத்துவளம், இந்த கொற்கை கடல் வந்துட்டு முத்துவளம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர், நம்ம ஒரு லெசனில் கூட பார்த்தோம் இல்லையா, நெய்தல் நிலத்தில் பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த பரதவர் அப்படின்றது தான் அவங்கள தான் குறிப்பிடுறாங்க. மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தாங்க. இது சென்ற காலத்துடைய சிறப்பு. இன்றைக்கி வந்துட்டு மீனக்கொடி இல்லை, ஆங்கில கொடி தான் வந்துட்டு பறக்குது. வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செஞ்சு இப்போ நம்ம நாட்டு மக்கள் அப்படி வாழ்ந்தவங்க இப்போ வந்துட்டு கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இன்னொரு நாட்டில் உள்ளவங்க, அந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நம்ம நாட்டில் கப்பல் விட்டு அந்த கப்பலில் வந்துட்டு கூலி வேலை செய்கிறாங்க நம்ம மக்கள். அவர் சொந்த நாட்டிலேயே வந்துட்டு வந்தவருக்கு அடிமை வேலை செஞ்சு வயிறு வளர்க்குறது வந்துட்டு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வாய்மொழியை வந்துட்டு மறக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாய்மொழியை அந்த வளமார்ந்த துறைமுகமே அந்த வசையை ஒழிப்பதற்காகத்தான் சுதேச கப்பல் கம்பெனி உருவானது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ பாரத நாட்டு செல்வந்தர்களும் அறிஞர்களும் அந்த கம்பெனியில் வந்துட்டு பங்கு கொண்டார்கள், உறுப்பினர்களானாங்க. பழங்கால பாண்டியரை போல மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் தம் புகழுடையவராய் விளங்கிய பாண்டித்துரையார் அவர் தான் வந்துட்டு கம்பெனியுடைய தலைவராக ஆனார். ஓகேங்களா. ஸோ அதனுடைய செயலாளராக யார் இருந்திருப்பாங்க? சிதம்பரனார் அவர்கள் இருந்திருப்பார்.
ஓகேங்களா. ஸோ கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. ஓகேங்களா. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு கப்பலும் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அது பேர் வந்து சுதேச கப்பல். ஓகே. ஸோ அந்த கப்பல் வந்துட்டு துறைமுகத்தையும் வந்தடைஞ்சிருச்சு, தூத்துக்குடி துறைமுகத்தையும் வந்தடைஞ்சிருச்சு. ஸோ வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் அங்கேருந்து கொழும்புத்துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் அவருக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கு. இன்ப வெள்ளம் உள்ளத்தில் வந்துட்டு பொங்கி எழுந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்கள்லேயும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாராமா அவர் அன்னைக்கு. ஸோ வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. ஸோ அன்னைக்கிலேருந்து சுதேச கப்பலுடைய வாணிகம் வந்துட்டு வளர்ந்துருக்கு. வெள்ளையர் வாணிகம் வந்துட்டு தளர்ந்து போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை கண்டு அதை வந்துட்டு சும்மா விட்டுருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்தியர் ஒரு கப்பலையே வந்துட்டு வாங்கி நமக்கு எதிராக விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது சும்மாவாக இருப்பாங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சாங்க. ஸோ அவர்கள் உள்ளம் வந்துட்டு எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை வந்துட்டு அன்னார் கையாள தலைப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுதேச கம்பெனியுடைய வேலையிலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 100,000 ரூபாய் கையடக்கம் தரதா கூறியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்துட்டு அவர் மறுத்துட்டார். ஸோ அவங்க கூட துணையாக நின்றுறாங்க இல்லையா, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களையும் வந்துட்டு பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ எதுவுமே நடக்காத நிலையில் வந்துட்டு அடக்குமுறையை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேய அரசாங்கம். அடக்குமுறையை கையாள ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. பரங்கியர் ஆளும் துறையை ஆங்கில அரசாங்கம் செல்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் வந்துட்டு எண்ணி இருந்தாங்க. ஓகே. ஸோ ஆங்கில அரசாங்கம் தான் சர்வ வல்லமை மிக்கது. ஸோ அதை எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்துட்டு நம்பி இருக்கிறாங்க. அதை தான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த அடிமைத்தனம் வந்துட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டே போணுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு துரைத்தனத்தார் வந்துட்டு அவங்க ஆங்கிலேயர்களை வந்துட்டு துரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எது சொன்னாலும் எதிர்த்து பேசவும் மாட்டாங்க, எதுவுமே செய்யாமல் எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சார்னு சலாம் போட்டுட்டு புத்தி என்று வாயை பொத்தி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் பட்டங்கள் சம்மதித்து தாளப்படும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு சலாம் போடுறவங்களாம் உயர்ந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் ஆட்டுவித்தால் பதுமைகள் அதாவது பொம்மைகளாகவே ஆயிட்டாங்க. அந்த ஆங்கில அரசாங்கத்துடைய பொம்மைகளாகவே இவங்க வந்துட்டு ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ஆடுனா ஆடுவாங்க, பாடுனா பாடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் எழுந்தது வந்துட்டு சுதந்திரநாதம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்தே மாதரம் என்கிற சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறந்திருக்கு. வங்க நாட்டில் பிறந்து அந்த வந்தே மாதரம்ங்கிற அந்த முழக்கம் வந்துட்டு காட்டு கனல் போல் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் என்று வடநாட்டிலே மார்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அப்படி சொன்னது யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். ஓகேயா. ஸோ இவருக்கு தான் வந்துட்டு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதாக வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது வந்துட்டு பாலகங்காதர திலகர் அவர்களுக்கு. ஸோ அவரை வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவரே பாரதம் போற்றும் பாலகங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவிருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர் செஞ்சொற் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டி சேர்த்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். ஓகேயா. ஸோ சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை இடைந்தே திருவன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொன்னது பாரதியார் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இது மாதிரிலாம் சொல்லி நம்ம அதாவது நாட்டிலே வந்துட்டு ஆர்வத்தை வந்து தட்டி எழுப்புகிறாங்க, சுதந்திர தாகத்தை வந்து தட்டி எழுப்புகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு சுதந்திர தாகத்தை உண்டாக்குறாங்க. ஸோ தெரிந்த தெளிவோம்ல சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி வின்ஏவின் கூற்று. ஓகேங்களா. ஸோ சிதம்பரனார் அவர்களுடைய பிரசங்கத்தையும் பாரதியார் அவர்களுடைய பாடலையும் வந்துட்டு கேட்டாங்க. மக்கள் வந்துட்டு கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழுமா. ஓகேயா. ஸோ புரட்சி வந்துட்டு ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே அவர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிட்டு. ஸோ வந்தே மாதரம் அப்படின்னாலே அந்த வாக்கியத்தில் வந்து ஒரு வஞ்சகம் இருப்பதா வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து கருதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் எங்கே கூட்டத்தில் பேசினாலும் அந்த வந்தே மாதரம்ங்கிற முழங்குறத வந்துட்டு ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அப்போ அதை கேட்டால் மக்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் பிறந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் என்று உள்ளம் எரியும் அல்லவா, எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிட்டு அவர் மேலே பல வழக்குகளை வந்து தொடுத்து அவரை வந்துட்டு சிறையில் வந்துட்டு போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ சிறையில் சிதம்பரனார் இழுத்த செக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே இது இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு செக்கிழுத்த செம்மல் சொல்லுவாங்க இல்லையா. வஉசி தான் அவர்கள் தான் வந்துட்டு செக்கிழுத்திருப்பார், சிறையில் வந்துட்டு செக்கிழுத்திருப்பார். அவர் இழுத்த செக்கு இது. வெள்ளையர் கோர்ட்டிலே குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. ஓகே. ஸோ இரட்டை ஆயுள் தண்டனை வந்துட்டு விதிச்சிருப்பாங்க, வாழ்நாள் தண்டனை வந்துட்டு விதிச்சிருப்பாங்க. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று. அத்தீர்ப்பு 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கைவருந்த மெய்வருத்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். செல்வச் செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணி இட்டவர் பலர். அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறைக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனத்தில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடு வாயை. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்துட்டு புத்தி சொல்ல வந்த ஜெயிலர்கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில்லை. சிறைச்சாலையை செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செழுந்தமிழன்றோ? கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ? தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறுநூல்களை இயற்றினேன். ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தொல்காப்பியத்தை படிச்சிருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்ததான் ஆலன் அப்படிங்கிறவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்று மனம் போல் வாழ்வு. அதை வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. ஸோ உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம், அவர் படித்த உயர்ந்த நூல்களில் இருக்கிற உண்மைகளை வந்துட்டு இளைஞரும் எளிதில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெய்யறிவு மெய்யரம்ங்கிற சிறு நூல்களை வந்துட்டு இயற்றியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவற்றை என் தமிழ் தாயின் திருவடியில் கையுறையாக வைத்தேன். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருங்கால பெருவாழ்வை காலம் கடிது சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறாத்தேருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே?
அப்புறம் அவர் வந்துட்டு சிறை வாழ்வு முடிந்து வீட்டுக்கு வராரு. அருமை குழந்தைகளை பார்த்து ஆனந்தம் அடைகிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய தேச கப்பல் துறைமுகத்தில் காணாது ரொம்ப ஆறாத்துயருற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேச கப்பலை துறைமுகத்தில் காணாது ஆறாத்துயருற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவிச்சிருக்கேன் அப்படி பரிதத்தை தான் சொல்கிறாரு. ஓகேயா? ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது சுதந்திரம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். ஸோ நூல்வெளி ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என்று போற்றுவர். ராபி சேது. ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ அவர் வந்து தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர். ஓகே. ஸோ எப்படி பலமுக திறமை பெற்றவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பர். இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பயிற்சி உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எழுத்தாளப்பட்டுள்ளது. ஓகேயா? ஸோ இவர் எழுதிய கடற்கரையினிலே அப்படிங்கிற நூலிலிருந்து தான் இதை எடுத்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சல் அறிவோம்ல கதை, பாடல், பேலட், துணிவு, கரேஜ், தியாகம், சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல், எலோக்யூஷன், ஒற்றுமை, யூனிட்டி, முழக்கம், ஸ்லோகன், சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க, எழுதியும் வச்சுக்கோங்க நோட்ஸில். ஓகேங்களா? ஸோ இன்னையோட நமக்கு முதல் பருவம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்ததான் நம்ம 2ஆம் பருவத்தில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.